ஸ்கூலில் கண்காட்சிக்கான டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கண்காட்சிக்கு நானும் என்னோட பிள்ளைங்களும் போயிட்டோம். டீச்சர்ஸ்க்கும் அது வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் 3 பேருக்குமே ஃப்ரீ தான். என் கூடவே என்னுடைய நாத்தனாரோடைய பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கொரிலா ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இது உள்ள இந்த சைட் ஃபுல்லாகவே அனிமல்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அது கூடலாம் நின்று ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு என்னோடய பசங்க இதில் தான் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஒரு 120 ரூபாய்க்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு ஆசைப்பட்ட 2 பேரையும் இதில் ஏற்றி விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா இந்த கார் செக்ஷனுக்கு தான் வந்தோம். இதில் வந்து என்னோட பொண்ணு போகணுன்னு ஆசைப்பட்டா, அதனால் அவளுக்கு ஒரு டிக்கெட் 40 ரூபீஸ் ஆச்சு. அவளுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து இதில் ஜாலியாக சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன ரைடுக்கு போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஜம்பிங். இதில் வந்து என்னுடைய நாத்தனார் பையன் போகணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்கள கூட்டின்னு போயிட்டு விட்டோம். இதுக்கும் வந்து 40 ரூபீஸ் தான் ஆச்சு. அடுத்தது நாங்கள் போனதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு பசங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபீஸ், ஒருத்தவங்களுக்கு 60 ரூபீஸ் ஆச்சு. இவங்க 3 பேர் போனாங்க, ஜாலியாக நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன ரைட்ஸுக்கு மட்டும்தான் போனோம். எனக்கு எப்போவுமே ரைட்ஸ் போகிறது கொஞ்சம் பயந்தான், அதனால் நான் போகல. என்னோட கிட்ஸ் மட்டும்தான் போனாங்க. அதுக்கப்புறம் நேராக சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோவே எடுக்கலை, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. அதோட கால் வேறு வலி எடுத்துக்கிச்சு. அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சதுமே மேஜிக் ஷோவுக்கு போனாங்க பசங்க. அங்கே போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.